மோடி மண்ணை விட்டு கொடுத்துட்டான்னு சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னா, நீங்க மண்ணு மோடின்னு பேசும்போது கட்சித்தீவு எதுக்கு இலங்கையிட்ட கொடுத்தீங்க? அதான் சொல்றேன், ராஜதந்திரம்னு சொல்றேன் நானு. இது புரியாது இல்லண்ணா. நிறைய இப்போ கட்சி பேருக்கு. ஒரு விஷயத்த நீங்க கொடுத்துட்டீங்க, ராஜதந்திரம்னா அந்த நீங்க கொடுத்ததை வச்சு மக்களுக்கு பயன் இருக்கணும். கட்சித்தீவு கொடுத்ததுக்கு அப்புறம் மீனவர்களுக்கு பயம் தான் இருக்கு. இத்தனை வருஷம் மீனவர்கள் என்னென்ன பிரச்சனை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது கட்சித்தீவுக்கென்ற ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. அதை நான் ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கேன் ஒரு கருத்தரங்கத்துல. நான் சிம்பிளா சொல்றேன். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் காலத்தில் கச்சத்தீவை கொடுக்கிறார்கள் என்றால், கச்சத்தீவை கொடுத்தது சிறிய தீவு. நம்முடைய இன்டர்நேஷனல் பார்டர் சர்வதேச பகுதிகளை சுற்றி வளைத்து எவ்வளவு இடங்களை எடுத்திருக்கிறார் தெரியுமா? நீங்க கொடுத்தது சென்னைய, ஆனா 6-7 மாநிலத்தை கையில எடுத்துட்டாங்க. கடல் பரப்பளவுல சொல்றேன் நான், உதாரணமா சொல்லணும்னா. ஆகையால இந்திரா காந்தி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இது சாதாரண முடிவு இல்லை, ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர முடிவு. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்திரா காந்தி அவர்களை சாதாரணமா யாரும் எடை போட முடியாது. ஒரு சிறிய பகுதியை கொடுத்துட்டு பல பகுதியை அவங்க எடுத்துட்டாங்க. பெரிய அதனால நமக்கு என்ன பயம்? மிகப்பெரிய இதுல எங்கேயுமே இல்லாத கனிம வளங்கள், விலை மதிக்க முடியாத கனிம வளங்களை பாபா அட்டாமிக் எனர்ஜி சென்டர்ல இருந்து, பாபாவுடைய சர்வதேச ஆய்வு நிலையத்திலிருந்து அவர்கள் கொடுத்த தகவல், இந்த பகுதியில எல்லாம் உலகத்திலேயே இல்லாத கனிம வளங்கள் இருக்கு, இந்த பகுதியை எடுக்கணும்ட்டு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். இப்ப உலக நாடுகளுக்கு தெரிஞ்ச இந்திரா காந்தி அந்நிய நாடை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த தேசத்தை எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்த முடியும், இந்த தேசத்தை எப்படியெல்லாம் மேல கொண்டு வர முடியும், வல்லரசு ஆக்க முடியும், அப்போடைய அந்த திட்டம், அம்மையார் இந்திரா காந்தி திட்டம் தான் ஒரு சிறிய பகுதியை கொடுத்து மிகப்பெரிய கடற்பரப்பளவு எடுத்திருக்காங்க.